உலக பெண்கள் தினம் என்று சொல்லி இந்த நாட்களே எல்லா இடங்களிலும் சபைகளிலும் எனக்கு பெண்கள் தினம் என்று சொல்லி சிறப்பாக எனக்கு ஆராதனைகள் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. முதலிலே 1908 முதல் பெண்கள் தினம் என்று சொல்லி பெண்களுடைய உரிமைகள், சமத்துவம், அமைதி இவைகளுக்காக இந்த தினத்தை என்ன பண்ணாங்க, அமெரிக்க தேசத்தில் முதல்ல கொண்டாடினாங்க 1908 அதை தொடர்ந்து ஐரோப்பா தேசங்களில் 1911 என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்கள் தினத்தை குறித்து அல்லது உலக பெண்கள் தினமாக அதுவும் பரவ ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து தான் உலக அளவில் 1975 பெண்களுக்கும் என்ன வேணும், உரிமைகள், சமத்துவம், அமைதி வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை விசேஷமாக வருடங்கள் தோறும் இதை என்ன பண்றாங்க, சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு பெண்கள் நாட்டின் அப்ப வீட்டுக்கு அல்லேலூயா முதல்ல வீட்டுக்கு கண்ணா இருங்க. ஆமென். அதுக்கு பிறகு நம்ம நாட்டுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே பைபிள்லையும் ஆண்டவர் பெண்களை விசேஷமாக சிறப்பாக குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். நான் பெண்களை குறித்து பேசுறதா அல்லது நான் பொதுவான காரியங்களை குறித்து பேசுவதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பெண்களை எவ்வளவு ஆண்டவர் கனமாக, சமத்துவமாக அல்லது தேவன் அவர்களையும் மரியாதை செய்திருக்கிறார் என்று நிறைய பகுதி வேதத்தில் இருக்கிறது. தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பின பெண்கள் வேதத்தில் உண்டு. தீர்க்க தரிசிகள் ஆமென் பெண்கள்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் உண்டு. ஆமென். நியாயாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க பெண்கள்ல. அதே நேரங்களில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெப வீராங்கனைகள் இருக்கிறாங்க. என்னது, ஜெப வீராங்கனைகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி நான் நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். நம்முடைய தேவன் படைப்பிலேயே ஒரு சமத்துவத்தை தான் உண்டாக்கினார். முதல்ல ஆதாம் உண்டாக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்தாரா, அவன் எலும்பிலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏவாளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேத வல்லுனர் இப்படி தான் குறிப்பிட்டு எழுதுகிறார். எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும், கொசு மருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருளில் வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் அந்த மார்டின் அல்லது குட் நைட் பார்த்தீங்கன்னா சுருளில் வரும். இப்போ அதை ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு நான் யோசிக்கிறேன். அதிகமாக புகை இருக்கும், அதிக இரும்பலை உண்டாக்கும், நிறைய பேருக்கு அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிலையில் இருக்கும். இரண்டும் ஒரே சுருளில் என்ன பண்ணோம் இருக்கும். அதை எப்படி நேக்காக எடுத்தாதான் எடுக்க முடியும், இல்லைன்னா உடஞ்சிரும். அல்லேலூயா. அப்படிதான் ஆதாமோடு இணைக்கப்பட்டிருந்த ஏவால ஆண்டவர் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டாரு, கவனிங்க, ஒரு எலும்புல இருந்து இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முற்றிலும் உங்களையும் ஆண்டவர் ஒரு மனுஷியாக. அதனால தான் ஆண்டவர் உங்களை உருவாக்கினவன்னு ஆதாம் சொன்னார், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் ஆதாம் சொல்றார். எப்படி அந்த கொசுவுடைய சுருள் அந்த அந்த ஊதுபத்தி அல்லது அந்த சுருள்ல இருந்து எப்படி நம்ம எடுக்கிறோமோ அது போலதான் ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை பிரித்தார், உண்டாக்கினார் என்கிற ஒரு வேத வல்லுனர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. இது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இன்றைக்கும் விஞ்ஞானிகள் அற்புதமாக நம்மளுடைய படைப்பை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு விசேஷமான காரியம். அதனால தான் 139வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான், நான் எவ்வளவு வினோதமாய் ஆமென் நான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறபடினால். அல்லேலூயா. அவன் துதிக்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக. அல்லேலூயா. நீங்க என்னை காண்கிறீர், என் தாயில் கருவில நான் தோன்றுமென என்னை முன்குறித்தீர், என்னை தெரிந்து கொண்டீர்.
அவன் நிறைய சொல்லிக்கொண்டே வருகிறான். விசித்திர வினோதமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்னு எழுதுகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் விசித்திரமா, வித்தியாசமா, பிரமிக்கத்தக்க விதமா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா கண்டிப்பாக மருத்துவம் படிக்கணும். மருத்துவத்தில் போங்க. ஆமென். எலும்புகள் எத்தனை, நரம்புகள் எத்தனை, செல்கள் எத்தனை, ஆமென், இதெல்லாம் நீங்கள் அதில் படிக்கலாம். அல்லேலூயா. எப்படி ரத்த ஓட்டம் வருது, எப்படி ஜீரணம் உண்டாகிறது, எப்படி எல்லா கேள்விக்கும் அங்கே பதில் உண்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மனுஷனுக்குள்ளே அற்புதமாய் படைச்சு உள்ள வச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன போட்டு உள்ள அரைச்சாலும் அது ஜீரணத்தை உண்டாக்கும்படி தேவன் அதற்கு பலனை கொடுத்திருக்கிறான். உண்மையா இல்லையா? என்ன உள்ள போட்டாலும் அது என்ன பண்ணிருது? இதுதான் தேவனுடைய செயல். நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், படைப்பிலும் என் தேவன் எனக்கு சமத்துவத்தை உண்டாக்கி இருக்கிறார், அதை கனம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 1:27 நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் இந்த வசனம் தெளிவாக போதிக்கிறது. வாசிங்க, ஆதியாகமம் 1:27. ஆதாம வேறு சாயலும் இன்றைக்கு ஏவாளை வேறு வேறுமாக ஆண்டவர் பிரிக்கல, தேவ சாயலாகவே இருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவ சாயல். ஆதாம் மாத்திரமல்ல, ஏவாளும் தேவனுடைய சாயல்ல தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் அங்கு வேறு வேறாக பிரிக்கல, சமத்துவமாக ஒரே நிலையில தேவ சாயல்ல உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கினார். அப்ப உங்களிலே என்ன சாயல் இருக்கு? என்ன இருக்கு? பக்கத்துல பாசல, உங்கள தேவ சாயல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இவர் அப்பா மாதிரி இருக்கு இந்த சாயல், அம்மா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்குன்னு வாங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு 3 மாசமும் அந்த சாயல் மாறிக்கிட்டே வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு 3 மாசத்துக்கும். ஆமா, கடைசியில் இவன் யார் மாதிரியும் இல்லைன்றுவாங்க. என்னது இது யார் மாதிரியும்? கடைசியில் இந்த மாதிரியும் வந்துடும். கடைசியில் நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை பார்க்கிறவங்க யாரை தான் பார்க்கணும்? உண்மையாவா? ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரியல ஆண்டவரை பார்க்குறாங்களா, வேற என்ன பார்க்குறாங்கன்னு. கர்த்தருக்கு தான் வெளிச்சம். தேவன் இன்னைக்கு உண்மையாகவே பைபிளில் கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் இன்னைக்கு சம உரிமையை தேவன் கொடுத்தார். ஆனால் யூதருடைய கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானா, பெண்களுடைய பெயர்கள் வேதத்தில் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்ததில்லை. தேவன் பெண்களை மதித்தான். பெண்களுக்கும் சம உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறான். மனுஷன்தான் சில நேரங்களில் என்ன பண்றாங்க? பிரித்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்நாளில் இன்னைக்கு பெண்களை மதிக்கிறவராக, பெண்களையும் சீஷலாக என்ன பண்ணி இருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். பணிவிடை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பைபிளில் கவனித்து பார்த்தீங்கன்னா சிறந்த பெண்களாக இன்னைக்கு மரியம் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய தாய் முதல் இடத்துல வருவாங்க. என்னது? பெண்கள்லேயே சிறந்த ஒரு தாய்மை உள்ளமாக அல்லது சிறந்த பெண்ணாக இருப்பார்களானால், ஒரு மதிக்கத்தக்கவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் இயேசுவனுடைய தாய் மரியாள்.
இப்படி பைபிள்ல ஒவ்வொரு பெண்களை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவர்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவர்கள் எப்படி தேவனுக்கு பணி செய்தார்கள், எப்படி வைராக்கியமாய் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், பைபிள்ல நிறைய பெண்கள் சாதித்திருக்கிறார்கள், சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். பைபிளில் மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த உலக அளவிலையும், இன்னைக்கு விண்வெளியில் ராக்கெட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, பெண்களும் என்னவா இருக்கிறாங்க, நாங்கள் எதுலையும் சளைச்சவங்க இல்லை, நாங்களும் எல்லாத்துலேயும் போவோம் வருவோம் செய்வோன்ட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கிளாப் பண்ணலாமே. ஆண்கள்லாம் நல்ல சத்தமாக கிளாப் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தாயாக, மகளாக, ஒரு மனைவியாக கர்த்தர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்களும் பிள்ளைகள் எனக்கு தாயை என்ன பண்ணணும், வாழ்த்தணும். கணவன் மனைவியை வாழ்த்தணும். அல்லேலூயா. கூட பிறந்த உறவுகள் தங்கச்சி அக்கா இருப்பாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வாழ்த்தணும். கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தேன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் அப்படின்னுவாங்க. ஆமேன். உங்களுக்கு தெரியல, பொண்ணு தான் நிறைய ஆசீர்வாதத்தை உண்டாக்கி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. அதனால நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை வாழ வச்சிருக்கிறாரா, தலை நிமிர வச்சிருக்கிறாரா, பலன் தந்திருக்கிறாரா, அவருக்கென்று உங்களை வேர் பிரித்திருக்கிறாரா, அவருக்காக நான் வாழுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அதிகமாய் விளக்க விரும்புகிறேன். சம உரிமை உண்டு, உங்களுக்கு மரியாதை உண்டு, நீங்க எல்லாவற்றிலும் தேறினவர்கள், எல்லாவற்றிலும் நீங்களும் என்ன பண்றீங்க, எல்லா விதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்தான் வைத்திருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். சொல்லுங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், யாரும் சொல்ல மாட்டீங்க, நீங்க தான் சொல்லுங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 நீதிமொழிகள் 31:30 வாசிங்க. இன்னும் ஒருத்தர் சத்தமா. 31 அதிகாரம் 30 தான் வாசிச்சாங்க. வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. இதுதான் விஷயமே. ஆமென். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால், சகோதரியே, தாய்மார்களே, அல்லேலூயா, வாலிப பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நீங்க கர்த்தராலே புகழப்படுவீர்கள். ஆமென். இங்க இதான் விஷயமே. எத்தனை பேர், எத்தனை தடவை நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ அவங்க எப்படி இருப்பாங்க? 10வது வசனம். அதே 31 தான் வேகமாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேகமாக வாசிங்க. போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. குணசாலியான ஒரு ஸ்திரீயா இருப்பார்கள். ஆமென். அங்கு இந்த நீதிமொழியில் அவர் கண்டுபிடிப்பவன் யார்
ஆமென். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும். உங்களுக்கு தெரியல உங்க விலை எவ்வளோன்னு. ஆமென். எப்போ தெரியுமா உங்க விலை உயரும்? நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தாள். அல்லேலூயா. ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயா, குணத்துல, ஆமென், உங்க கேரக்டர்ல ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவளாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது உங்க விலை உயரும். முத்துக்களை பார்க்கிலும் நீங்க தான் யாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தெரியல உங்களுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி. ஆமென். எப்போ பார்த்தாலும் உங்களை நீங்கள் குறையாவே தாழ்வாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்படி இல்லை, அப்படி இல்லை, இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மூக்கு நல்லா இருந்தால் இப்படி கூராக இருந்தால் நல்லா இருக்கும், நான் இன்னும் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆமென். நான் ஏன் இவ்வளோ கருப்பாயிட்டேன்? கருப்பாக இருக்கிறவங்க அல்லது வெள்ளையாக இருக்கிறவங்க நான் ஏன் இவ்வளோ வெள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்குது. ஆமென். மாறி மாறி தேவன் படைத்த படைப்புகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையே தாழ்வாங்க குறைவாகவே எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, உன்னை விசேஷமா உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உனக்குள்ள விசேஷமான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருப்பாயானால் நீங்களும் நானும் குணசாலியான ஒரு ஸ்திரீயாக என்ன பண்ணுவோம் இருப்போம் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, நீங்க வாசிங்க. குணசாலியான ஸ்திரீனா யாரு? அவங்க எப்படி நடந்து கொள்ளுவாங்க? அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்? ஆமென். அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும்? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை கீழே அதிகமாய் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக வேகமாய் நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆமென். ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ இருப்பாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, அவங்க நன்மையே செய்வார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நன்மை செய்ய தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மருமகள் மாமியாருக்கு விரோதமா, மாமியார் மருமகளுக்கு விரோதமா எந்த தீமையும் என்ன பண்ணக்கூடாது? மனைவி கணவர்மார்களுக்கு விரோதமா தீமை செய்ய மாட்டாங்க. குணசாலியான ஒரு ஸ்திரீயா இருக்க விரும்புவீர்களானால் உங்களுக்குள்ள அந்த தீமை வராது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பழி வாங்குறவளா இருக்க மாட்டாங்க. என்னது? ரிவெஞ்ச் எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களாம் ஜெனரேஷன்லாம் பயமா இருக்குது. பழிக்கு பழி தான். ஆமென். என்னது? சகோதரிகள் கவனமா இருங்க. நீங்க குணசாலியான ஸ்திரீ கர்த்தராலே புகழப்படணும். அல்லேலூயா. இரண்டாவது வேகமாய் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 13ஆம் வசனத்துல தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். தன் கைகளினாலே சொல்லுங்க, என்ன செய்வாங்க? உங்களை போல வேலையில் அடிச்சுக்கிறவங்க வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. உங்களை போல வேலையில் சொல்லுங்க, அப்படி தட்டி உங்களை நீங்கள் தட்டி சொல்லுங்க, என்னை போல வேலையில் அடிச்சுக்கிறவங்க யாரும் இல்லை. ஆனால் உங்களை பார்த்து தானே உங்கள் பிள்ளைய சொல்லுது, உனக்கு ஒன்றுமே தரலாமா, உனக்கு இன்னும் சமைக்க தரல. உங்கள் கணவரும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, இன்னத்தை தான் சமைக்கிறீ, இத்தனை வருஷம் உன்னை கட்டிட்டு வந்திருக்கிற, இன்னும் நீ சமைக்கிற. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் கவனிக்கணும். பைபிள் என்ன சொல்லுகிறது, நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை நாம கொஞ்சம் கவனிக்கணும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தன் கைகளினால் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். அந்த வேலை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அங்கே விவசாயிகளாக அவங்க செய்கிற வேலையெல்லாம் அதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா காலையில் கிச்சனில் போகிறவங்க, ஆமென், எல்லா வேலையும் முடித்து நைட்டு தான் திருப்பி என்ன பண்ணுறாங்க?
போகிறாங்க. நிறைய வீடுகள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களை போல வேலையில் அடிச்சுக்க வேற யாருமே அந்த மாதிரி யாரும் செய்யவே முடியாது. அந்த கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதனால் பாஸ்டர் நீங்களாம் செய்யக்கூடாது, ஆண்கள் யாரும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் இல்லை. ஆமென். ஆண்களும் இணைந்து கொள்ளலாம், உதவி செய்யலாம். அவர்களும் என்ன பண்ணலாம்? இணைந்து உங்களோடு வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உற்சாகத்தோடு வேலை செய்கிறாங்க. காலையில் டிவி போட்டுக்கிட்டு, ஆமென், வீடையும் பெருக்காம, ஒரு டீ காப்பி கூட குடிக்காம, பல்ல கூட விளக்காம, அல்லேலூயா, ஏனோ தானோன்னு அப்படியே வாழ்க்கையில் அப்படியே பல யோசனைகள் கவலையில் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை குறித்து பைபிள் சொல்லலை. அதிகாலையில் எழும்பி தன் வேலைகளை செய்யும்படி உற்சாகத்தோடு காரியங்கள் எல்லாம் செய்கிற சகோதரி தான் குணசாலியான ஒரு ஸ்திரீன்னு பைபிள் சொல்லுகிறது. உங்க வீடுகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்னா, என் கணவர் ஏஞ்சி எனக்கு காப்பி போட்டு தரணும், என் கணவர் ஏஞ்சி எனக்கு என்ன பண்ணும், அவர் போட்டு கொடுத்த பிறகு தான் நான் ஏந்திரிப்பேன். அல்லேலூயா. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. தவறா பாஸ்டர்? ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் இதை நீ வழக்கமாய் மாற்றுவாயான அதுதான் தவறு. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு முறையை கொடுத்திருக்கிறார், உனக்குன்னு ஆண்டவர் சில கிஃப்டை கொடுத்திருக்கிறார்னு அதை நம்ம பயன்படுத்துவோம். அல்லேலூயா. உற்சாகமாக வேலை செய்யுங்க. அவங்க தான் யாரு? குணசாலியான ஸ்திரீ. வேகமாய் நம்ம கடந்து போவோம். 15வது வசனம். படி அளக்கிறாள். எப்படி, எங்க, எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறாங்களா? அந்த காலங்களில் இருக்கிறவங்க 4 மணி 3 மணி 5 மணிக்கு ஏஞ்சி, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வீடு வாசலை பெருக்கி சாணி மொழுவி, ஆமென், எல்லாம் கோலம் போடுவாங்க. சிஸ்டர் கரெக்டு. கோலம் போட்டு இது இல்லாமல் உழை வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணோம், எல்லாம் ரெடி ஆக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். அல்லேலூயா. இந்த காலத்தில் அதான் 50 ரூபா கையில் கொடுத்து, நீ போய் ஒரு பிரிஞ்சு வாங்கிக்க, நீ போய் டிஃபனை வாங்கிக்க, நீ சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிப்போ. அல்லேலூயா. ஏன் ஏஞ்சது லேட்டு? ஐயோ எல்லாம் லேட்டு லேட்டு லேட்டு, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு நாள் அசதியில் தூங்கிட்டா பரவாயில்லை. எல்லா நாளும் லேட்டுன்ற மாதிரி ஸ்கூலுக்கும் லேட்டு, சாப்பிட்றதும் லேட்டு, கிளம்புறதும் லேட்டுன்னா எப்படி? ஆமென். முதல்ல அதிகாலையில் எழும்புகிறவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. மற்றவங்களை எழுப்பி வேலை வாங்குறது பெரிதல்ல, நம்ம முதல்ல எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல சகோதரிங்க, அதிகாலையில் எழும்புறவங்க, குணசாலியான சகோதரிகள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பற்றி பேசலாம், வெளியில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமாய் நம்ம கடந்து போகலாம். பதினேழு 18 வாசிங்க. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு பலப்படுத்துகிறாள். இரவிழவிட விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா. தன் கைகளை பலத்தால் இடை கட்டி கொண்டு, அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சில நேரங்களில் உண்மையாகவே எனக்கு என் மேலே ஆண்டவர் நிறைய ரெஸ்பான்சிபிள் வச்சிருக்கிறாரு, என் மேலே நிறைய பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் நான் தான் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு தன்னை பலப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாகிறாள். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கையில் தான் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைய, கணவரை, உறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, அது கூட 2-3 ஆமே தான் வருது. ஆமென். என் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் கையில் தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமென்.
உங்க பலத்தை, உங்க கையை நீங்க பலத்தால் இடை கட்டி கொள்ளுங்க. ஆண்டவரை ஏன் கையை பலப்படுத்துங்கப்பா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை, கணவரை நடத்துவதற்கு, உறவுகளை நடத்துவதற்கு தேவன் ஒரு நோக்கம், திட்டம் வச்சிருந்தார்னா உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். வேற யாரை கொண்டு செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்க கரங்களை ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருக்காக உங்களுடைய தேவன் உங்க மேல வைத்திருக்கிற பொறுப்புகளை நீங்க தொடர்ந்து நீங்க செய்யும்படியாக தேவன் விரும்புகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே தொடர்ந்து 20ஆம் வசனம். வெறும் வீட்டு வேலையை மாத்திரம் பார்க்கிறவங்க அல்ல, ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்கள். ஆமென். கஷ்டம்னு சொல்லி யார் வந்தாலும் உதவுகிற கரங்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கணும். பாஸ்டர் நிறைய உதவி, நான் ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர்னு சில பேர்லாம் அப்படி மண்டையை சொறிறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நன்மை செய்து நீங்க ஏமாந்து போனா பரவாயில்லை, அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பா. ஆமென். நல்ல கவனமா நீங்க பார்க்கணும். நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது தான் உங்களுக்கு என்னது, ஏதுவா இருக்கும். தேவன் பார்வையில் அது கனமாய் இருக்கும். ஆமென். பரவாயில்லை, எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்க பலத்தில், உங்க கையின் பலத்தில் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க. எவ்வளவு உதவ முடியுமோ உதவுங்க. அல்லேலூயா. ஆபத்துல, கஷ்டத்துல உதவும் போது, ஆமென், ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு உதவி இருக்கிறோம் அல்லது மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னா அதை நாம் எப்பொழுதும் மனதில் வைக்க வேண்டாம். ஆமென். சில பேர் நம்ம ஆபத்துல, கஷ்டத்துல நம்ம வாங்கி இருக்கிறோம்னா நாமும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். எப்பவும் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களா சொல்லுங்க. உங்க கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டு தான் இருக்கணும். உங்க கரம் கொடுக்கிற கரமா? அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்பொழுதும் எனக்கு ஏழை எளியவர்களுக்கு தன் கரத்தை நீட்டுகிறவளாய் இருப்பார்கள். ஆமென். உதவுகிறவளாய் இருப்பார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே இன்னைக்கு யாரெல்லாம் கஷ்டம்னு வராங்களோ அவர்களுக்காக நாம் உதவுகிற கரங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கரங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும், கொடுக்கிற கரமாக இருக்கணும். சொல்லுங்க, உங்க கரம் எப்படி இருக்கணும்? ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க, ஊழியத்திற்கு கொடுங்க, தேவனுக்காக கொடுங்கள். உங்க கரத்தை கொடுப்பதில் குறுக்கி கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. குறுகின கையுடையவன் அல்லது சூம்பின கையுடையவன். அல்லேலூயா. ஆமாம், சபைக்குள்ளே வரக்கூடாது, சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடு முறைமை இருக்கிறது. கை குறுகினவங்க. ஆமென். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க முன் வராது, கை அதில் ஒண்டி குறுக்கி கொள்ளுவாங்க. தேவன் ஆசீர்வதிக்கணும், ஆனால் தேவன் ஆசீர்வதித்தது நான் எதுவும் என்ன பண்ணுறதில்லை, ஆண்டவருக்காக ஏழை எளியவர்களுக்காக நான் கொடுக்க முன் வருவதில்லை. அதுதான் தவறு. அல்லேலூயா. உங்க கரங்கள் எப்பொழுதும் கொடுக்கிற கரங்களா, ஆசீர்வதிக்கிற கரங்களா கர்த்தர் மாத்தணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ என் கையில் இல்லை, என் கையில் இல்லை, என் கையில் இல்லை. இன்னும் இல்லை, நீ இல்லை இல்லைன்னா இல்லாம தான் போகும். சகோதரிகளே இருக்கீங்களா? ஆமா, இல்லை இல்லைன்னு என்ன பண்ணாதீங்க. பாட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்களும் கொடுக்கிற கரங்களா மாறணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் என் கரம் கொடுக்கிற கரமா மாறட்டும்பா. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறான். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தன் என்ன பண்ணாங்க, கையின் பலனை வாசிங்க. 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். வெறும் ஆண்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் சொல்ற பெண்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு பெண்களும் சமமா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா, நீ குணசாலியான ஸ்திரீயா இருப்பாயானால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழைக்கு இறங்குகிறவர்களாக, ஏழைக்கு உதவுகிற கரங்களாக, நீட்டுகிற கரங்களாக
உங்கள் கரங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 26 வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ நிறைய குணங்கள் இருந்தாலும் சில முக்கிய காரியங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். நல்ல கவனிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சில சகோதரிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்டவே மாட்டாங்க. நான் ஸ்டாப் ஒரே பேசுறதுல அவங்கள அடிக்கவே, என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. புரணி பேசுறதுல அவங்கள மிஞ்சவே. அல்லேலூயா. ஆனால் குணசாலியான ஸ்ரீ தன் வாயை எதற்கு தான் திறப்பாங்கன்னா ஞானம் விளங்க திறப்பாங்களாம். உங்களிடத்துல ஞானம் இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது. ஆமென். நீங்க எதற்கு பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும் என்பதை ஒரு குணசாலியான ஸ்ரீ நன்கு அறிந்திருக்கிறாள். அல்லேலூயா. நீங்க குணசாலியான ஸ்ரீயா இருக்க விரும்பினா நீங்க எங்க வாய் திறக்கணும், எங்க பேசக்கூடாது, எங்க நம்ம அமைதியா இருக்கணும் என்பதை அறிந்திருப்பார்கள். எல்லா இடத்துலையும் போய் தலையை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க கோவப்படணும், எங்க கேள்வி கேட்கணும், எங்க பேசணும்ன்றது தெரியாமலேயே போயிருது. ஆனா இந்த குணசாலியான ஸ்ரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கும். இன்றைக்கு நல்ல கவனிங்க. சாலமோன் ஞானி எழுதும் போது எழுதுகிறான். 3 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. நீதிமொழி 3:1. மறவாது. பிள்ளைகளே, இன்னும் 4 அதிகாரம் 1 வசனம் சொல்றாரு, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அதை குறித்து இன்னும் அதிகமா அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆமென். வாசிங்க. 5:1. கவனிச்சிங்களா? இப்படியேதான் அவர் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறார். தாயின் போதகத்தை ஒரு நாளும் தள்ளக்கூடாது பிள்ளைங்க. இன்னைக்கு நிறைய கணவர்மார்களுக்கு மனைவி தான் ஆலோசகர். ஆமென். அதில் எந்த நம்ம மாற்றவே முடியாது. ஏன் மனைவி எனக்கு ஆலோசகர். ஆமென். அவங்க பேசினா ஞானம் விளங்க தான் பேசுவாங்க. எது சரி எது தப்புன்றதை எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் உணர்த்துவாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா, இல்லை இருக்கிறதையும் பெருசாக்க தான் பார்க்குறோமா? ஆமென். உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, இவங்க பேசினா தெளிவா பேசுவாங்க, ஞானமா பேசுவாங்க. ஆமென். உங்களை குறித்து அப்படி சொல்றாங்களா? இல்லை இது என்ன பேசுன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் சண்டை தான் வரும். ஒரு நாளும் அப்படி நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது என்பதை தான் தேவன் சொல்லுகிறார். இன்னும் தொடர்ச்சியா நீங்க கீழே நீங்க வாசித்து பாருங்க. 28வது வசனம் 27 இருந்து வாசிங்க. புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அல்லேலூயா. கவனிங்க. முதல்ல கர்த்தர் உங்களை புகழணும், 2வது உங்க கணவர் உங்களை புகழணும், 3வது உங்க பிள்ளைகள் உங்களை. எங்க பாஸ்டர் புகழ்றாங்க, புகழ்ற மாதிரி எங்களை என்ன பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. கவனிங்க. நிறைய நேரம் இந்த புகழ்தல் என்பது அன்பின் நிமித்தம் வரும். ஏதோ சும்மா ஏதோ சாப்பாடு நல்லா இருக்கு, ஏதோ நீங்க செஞ்சது நல்லா இருக்கு என்பதற்காக வராது.
அது உண்மையாய் மனதிலிருந்து உங்க மேல இருக்கிற அன்பினாலே உங்களை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எங்க அம்மா செய்யற சாப்பாடு, எங்க அம்மா செய்யற காரியம், அது எங்க அம்மா செய்யற பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆமென். எப்படி புகழ்றாங்களாம்? அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன பண்ணுவாங்க? பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, ஆமென், நிறைய குணசாலி இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் காட்டிலும் நீதான் யாரு எனக்கு. அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்க கணவர் உங்க பிள்ளைங்க சொல்லணும், அதை பார்க்கிலும் தேவன் உங்களை குறித்து சொல்லணும். உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா? என் மகள் எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க, கடினமா உழைப்பாங்க, ஏழைக்கு கரத்தை நீட்டுவாங்க. ஆமென். யாருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, தீமையா நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா? தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவிமார்களே, ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவார்? நம்ம எப்பவுமே நம்மளை தனியா உட்காந்து பாட்டு பாடுவோமே, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு இது இல்லை அது இல்லை. ஆமென். உன் குறைவே ஆண்டவர் சொல்லுவாரா? அல்லது உங்களை என்னென்ன ஆண்டவர் சாட்சி சொல்லுவார்? இனிமே தான் நான் யோசிக்கணும் பாஸ்டர். இனிமே தான் நான் என்ன பண்ணணும்? நல்ல கவனிங்க. மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். இன்னைக்கு புகழுவான், நாளைக்கு அதே வாயில என்ன பண்ணிடுவான்? சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்றோம், நாளைக்கு என்ன குழம்பு வச்சேன்னு சொல்லிடுவாங்க. ஆமென். உண்மையா இல்லையா? இன்னத்த துணி துவைக்கிறியோ தெரியலையே, ஒன்றும் அழுக்கே போலன்னு சொல்லிடுவாங்க. குறை ஈஸியா வரும், புகழ்தல் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா என் தேவன் எப்பொழுது உங்களை குறையா பார்க்கிறவர் அல்ல, உங்களில் நிறைவை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குறைய ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. மனுஷன்தான் குறைய பார்த்துக்கிட்டே இருப்பான். உங்க புள்ள குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், கணவர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் தேவன் உங்களில் எந்த குறையும் அவர் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பெஸ்ட், அது குவாலிட்டியான ஒரு தரம். ஆமென். என் பிள்ளைங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க? என்ன மகிமைப்படுத்துவாங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா? என் மகள் குணசாலியான ஸ்ரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க, என் மகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து உங்களை குறித்து அவர் சாட்சி சொல்லுவார்? கணவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிள்ளைகள் சொல்றது இருக்கட்டும், கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லுகிற சாட்சி என்னவா இருக்கும்? வெறும் பெண்களுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த கேள்வி உங்களுக்கும் தான். உங்களை குறித்து தேவன் இன்னைக்கு சொல்லுகிற சாட்சி என்னவா இருக்கும்? மனைவி பிள்ளைங்களை எவ்வளோ அழகா நடத்துறாருப்பா, எவ்வளோ நல்லா விசாரிக்கிறாரு, தேவையெல்லாம் சந்திக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுவாரா? மனைவியை கசந்து கொள்ளாதபடி மனைவியினிடத்தில் அன்பா இருக்கிறாருப்பா என் பிள்ளை, என் உத்தம, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? சகோதரரே, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுவார்? ஆண்டவர் கேட்டாதான் தெரியும் பாஸ்டர், அப்படிதானே? தெரியணுமா? நீங்க யாருன்னு ஆண்டவர் உங்களை குறித்து சொல்றதுக்கு தெரியணுமா? முதல் காரியம், தேவ சமூகத்தை நாடுங்க, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிங்க. ஆண்டவரோடு நீங்க பேசும்போது ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பான். நேரத்தை செலவழிக்கணும், அவர் சத்தம் உங்களுக்கு கேட்கும், நீங்க யார் என்பதை ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். என் மனைவியை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும்போது என் மனைவி யாருன்னு எனக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம் புரிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும்னு நீங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கணும். ரெண்டாவது, உங்க கணவர் அல்லது உங்க பிள்ளைங்க நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள தேவன் சாட்சியா ஏற்படுத்துவான். அல்லேலூயா. என் மனைவி யாருன்னு எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சாட்சி சொல்லுவார், பேசுவார். உங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் கர்த்தர் சாட்சி சொல்லுவான். ஆமென். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அல்லேலூயா.
நாம் நமக்கு நாமே புகழ்வது அல்ல புகழ்ச்சி, மற்றவர்கள் உங்களை புகழணும். மற்றவங்க உங்களை புகழ்வது தான் உண்மையா இல்லையா? ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இருந்தா அதிகாலையில் எழும்புவீங்க. நீங்க தான் குணசாலியான ஸ்திரீ. உங்க கேரக்டரை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. நீங்க தான் ஹார்ட் ஒர்க்கரு. உங்களை போல யாரும் வேலையில அடிச்சுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறதுல நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. கொடுக்கறத புடுங்க மாட்டீங்க. ஏன் கொடுக்குற, அதெல்லாம் கொடுக்காத சொல்ல மாட்டீங்க. கொடுக்கணும் ஆண்டவருக்காக. தேவ நாம மகிமைப்படட்டும். தேவ அன்பை வெளிப்படுத்தணும். கஷ்டப்படும் போது கொடுக்கணும். கர்த்தர் நம்ம கரத்தை ஆசீர்வதித்தால் கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற கரங்களா இருக்கணும். அல்லேலூயா. உங்க வாயை எப்பொழுதும் ஞானத்திற்காக திறக்கணும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்சு, இன்னைக்கு புரணிக்காக, சண்டைக்காக, குழப்பத்திற்காக என்ன பண்ணக்கூடாது? உங்க வாயை திறக்க கலகம் உண்டாக்குறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சமாதானம் உண்டாக்குறவெல்லாம் இருக்கணும். ஆமென். நிறைய குடும்பங்களில் உறவுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்னதான் இருக்கு? கலகமும் புரணியும் இதுதான் இருக்கு. நேற்று ரொம்ப நாள் கழித்து என்னுடைய அக்கா வந்திருந்தாங்க. என்னுடைய அம்மாவுடைய அக்கா பொண்ணு. வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்களெல்லாம் சந்திச்சு. அவங்க வந்திருக்கும் போது அவங்க பேசின ஒரே ஒரு காரியம், எங்கள் ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஊர் என்னவோ மாறிக்கிட்டு வருது, ஆனால் ஜனங்க என்ன பண்ணலை. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அதை சொன்னாங்க, புரணி பேசுறது மாறவே இல்லைப்பா இன்னும். என்னது? எல்லாம் உறவுகள் தான், ஆனால் சொந்த பந்தங்களுக்குள்ள என்ன பேசுது? புரணி பேசிக்கிட்டு தான் இருக்குது. நான் தான் சொன்னேன், புரணி பேசுகிற ஒரு குடும்பமும் நல்லா வாழ்ந்ததா இல்லை, அது அத்தனையும் சாபந்தாங்கான்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. அந்த சாபத்தில் தான் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நீங்களும் நானும் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. யாரை குறித்தும் எதை குறித்தும் நாம் புரணி பேச, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும், சத்தமா சொல்லுங்க, உள்ளதை உள்ளதென்றும். வரலையே, அப்படியே கட்டாயிருச்சே. பெண்களா இருக்கிற நீங்களும் நானும் எது உண்மையோ அதை மாத்திரம் பேசுங்க. மிகைப்படுத்தி உன்னை கூட்டி உன்னை இறக்கி, சின்ன விஷயம்தான், சின்ன விஷயத்தை நீங்க பெருசாக்கவும் முடியும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆபதும் பெண்ணாலே. என்னடா பாஸ்டர் இப்பெல்லாம் தூக்கி விட்டு திருப்பி கடைசியில் இப்பெல்லாம் வராரு? அல்லேலூயா. நான் இன்னும் நிறைய இருக்கு, ஆனால் நான் அதெல்லாம் பேச டைம் இல்லை, முடிஞ்சு டைம் ஆயிருச்சு. நீதிமொழி 14 அதிகாரம், நான் முக்கியமாக பேச வேண்டிய காரியம் அதுதான். முதல் வசனம், நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ, நீ குணசாலியான ஸ்திரீ ஒரு பக்கம் இருக்கு, அவங்க கர்த்தரால புகழப்படுறாங்க. இன்னொரு பக்கம் புத்தியுள்ள ஸ்திரீ, நீங்க யார் என்பதை, ஆமென், உங்களுடைய குணம் வெளிப்படுத்தும். நீங்க யார் என்பதை உங்க குணம், உங்க கேரக்டர் வெளிப்படுத்தும். எப்பா இது எப்போ பார்த்தாலும் இது கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும், இது சிடுமூஞ்சி, இல்லை இது கோவம், இல்லை இது சண்டை போடும், இது பேச ஆரம்பிச்சா கெட்ட வார்த்தையில திட்டிரும், இல்லை சபிச்சிரும். எது அவுட்கம், எது வெளியில வருதோ அதுதான் நீங்க. அல்லேலூயா. சகோதரரே, கவனமா கவனிங்க. புத்தி உள்ளவர்கள் யார் அப்படின்றத வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. புத்தி உள்ள 5 கனிகள் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத 5 கனிகளும் இருக்கிறாங்க. ஆயத்தத்தோடு இருந்தவங்க புத்தி உள்ளவர்கள், ஆயத்தம் இல்லாம இருந்தவங்க புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, ஆனா அதுல ஆயத்தம் இல்லை, சோம்பல் தானம். ஆமென். அல்லேலூயா. வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு கூட்டம். இன்னொன்னு, வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்கணும், பயத்தோட இருக்கணும், எதிர்பார்ப்போட இருக்கணும்னு சொல்லி விழிப்பா இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம், நம்ம போய் அப்புறமா கடையெல்லாம் பார்த்து வாங்கிட்டு பொறுமையா வரும். அவர் வருவார், வரும்போது எனக்கு நம்மளை கூப்பிட்டுருவாரு, நம்ம போயிடலாம். போயிருவியா? ஆயத்தம் இல்லாம, விழிப்பு இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தா நீ போயிட முடியுமா? புத்தியுள்ள ஸ்திரீயா,
குடும்பத்தை கட்டுகிறவர்களா இருப்பார்கள். அவங்க தான் புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ள ஒரு மனுஷனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறபடி குடும்பத்தை நடத்துவாங்க, கட்டுவார்கள். அவங்க தான் புத்தி உள்ளவர்கள். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை. அடுத்து அவர் அப்படியே விட்டுறல, அடுத்து சொல்றாரு, புத்தி இல்லாதவளோ என்ன பண்றாங்களா? நான் தான் சொன்னேன், உங்களால கட்டவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. கட்டுறது உங்க கையில தான். வாழ்க்கையை சொல்றேன், நான் வீடை கட்டுறதை சொல்ல. ஆமென். கணவர் வாழ்க்கையும் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை கட்டுகிறதை குறித்து சொல்றேன். உறவுகளை கட்டுவதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்டுவதை குறித்து நான் சொல்லுகிறேன். கட்டுவதும் உங்க கையில, அதை உடைக்கிறதும் உங்க கையில. குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண வைக்கிறது உங்க கையில. குடும்பமாய் சபைக்கு வர வைக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. ஆமெனே வரல. குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது உங்க கையில தான் இருக்கிறது. சகோதரிகளே, பாஸ்டர் இப்பதான் செய்திக்குள்ளே வராருன்னு நினைக்கிறேன். உண்மைதான் சிஸ்டர். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை. இது வரும் திருமணமானவங்களுக்கு தானே பாஸ்டர். என்னது என்னது அப்படியா பைபிள் சொல்லுது? பைபிள்ல திருமணமானவங்களுக்கு அந்த வசனம் அங்க குறிப்பிட்டு எழுதுறாரா? இல்லையே. நீ ஸ்திரீயா இருப்பாயானா, நீ சகோதரியா இருப்பாயானா, ஆண்டவர் உன்னை ஸ்திரீயா படைச்சிருப்பாருன்னா, ஆண்டவர் உன்னை கட்டுறதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் இடிக்கிறதுக்கு என்ன பண்ணல ஆண்டவர் உன்னை உருவாக்கல. புரிந்து கொள்ளுங்கள். கற்றத்திற்குரிய சகல பலன், கிருபை, ஞான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கணவரை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஆமென், உறவுகளை எப்படி நடக்கணும் என்கிற சகல ஞானத்தையும் பலத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறான். உன் புத்தியினால உன் பிள்ளைகளை கட்டணும். கணவரை கட்டுங்க. இன்னும் நீதிமொழியில் நான் வேத பகுதி நான் காண்பிக்க வரேன். ஞானத்தினாலே வீடு கட்டப்படுமா? ஞானத்தினாலே. ரெண்டாவது எதுல கட்டணும் சொல்லுங்க? தேவன் கொடுக்கிற ஞானம். ஆமென். இந்த புத்தி எல்லாருக்கும் இருக்குதான். இந்த புத்தி நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதை சொல்லி முடிக்கணும். நான் முடிக்கலான்னு பார்த்தா முடிக்கவே முடிய மாட்டேது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல் புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னது? சுய புத்தி ஒன்று, சொல் புத்தி ஒன்று. ஆமென். நிறைய பேருக்கு இந்த சுய புத்தி வர மாட்டுது. இன்னொருத்தர் சொன்னாதான் வருது. அது ஏன்னா எனக்கு தெரியல. அது கூட யார் சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். யார் சொல்லி உனக்கு அந்த புத்தி வருதுன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உன்னோட அனுபவசாலியா இருக்கிறாங்க, வாழ்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதுல கேட்கலாம், நியாயம் இருக்கு. அதுவும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த அம்மா சொல்றத, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க சொல்றதான், அதுக்கு எல்லாம் தெரியும். அது சொல்றதுன்னா என்ன சொல்ல உனக்கு? வாழ முடிஞ்சா வாழ, விட்டுறதுன்னா விட்டுரு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் சொல்லும். ஆமென். என்ன அனுபவம் இருக்கு? வீடை கட்டுறதுக்கான அனுபவம் அதுக்கு இல்லை. அல்லேலூயா. யாருடைய சொல் புத்தியை கேட்குறீங்க? எனக்கு அருமையான சகோதரிமார்களே, தாய்மார்களே, ஒரு ஃபோனை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க டெக்னாலஜின்ற பேரில். எதுக்கு எடுத்தாலும் என்னதான்? ஆமென். திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, எந்த சந்தேகம் கேட்குறதா இருந்தாலும் சரி, முதல்ல எங்கே தான் ஃபோன் பண்ணோம்? யாருக்கு தான் ஃபோன் பண்ணோம்? எல்லாத்தையும் சொல்லிடணும். மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும். யாருக்கு சொல்ற? அதுதான் ரொம்ப முக்கியம். யார் சொல் புத்தியின்படி நீ நடக்கிறாய், நீ கேட்கிறாய். பைபிள் சொல்லுகிறது, அதன்படி நடக்கிறியா? உன் பாஸ்டர் உனக்கு பிரசங்கம் பண்றாரு, போதிக்கிறார், அதன்படி நடக்கிறியா? இல்ல உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஃப்ரெண்டு சொல்ற மாதிரியே கேட்டு நடக்கிறியா? ஃப்ரெண்டு ஒரு நாள் உன்னை வாழ வைக்க மாட்டாங்க. ஃப்ரெண்டு உன்னை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுட்டு, எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறபடி, தேவ ஞானத்தின்படி உங்க வீடு கட்டப்படணும், உங்க வாழ்க்கை கட்டப்படணும். மத்தேயு 7 அதிகாரம் 24 சொல்லுகிற, நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி
ஒருவன் கட்டுவானானால் அவன் மலை மேல் உள்ள, எனக்கு கண்மலை மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். உன் குடும்பத்தை கட்டணும்னா வசனத்தின்படி கட்டு. வசனத்தின்படி என்ன பண்ணுங்க? கட்டணும். அதுதான் புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷி. நீங்க எதுல கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கனவு உலகத்திலேயே கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பல கனவுகளை காண்கிறீர்கள். சில பேர் கட்டுறதுக்கு எதுவும் பிரயாசப்படுறதே இல்லை. வாழ்க்கையை கட்டணும், பிள்ளைகளை கட்டணும், அல்லது கணவரை கட்டணும்னு சொல்லி எதையும் யோசிக்கிறது இல்லை. வேற கனவு உலகத்திலேயே இருக்கிறீங்க. சுயநலமுள்ளவர்களா இருக்காதிருங்கள். ஒரு நாளும் இன்னைக்கு தான் கணவருக்கோ எந்த நபருக்கோ தீமை செய்யாதவங்க குணசாலியான கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீதான். ஆமென். யாரோ எப்படியோ போ, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடா கட்டி போ, நான் யாருக்கும் சமைக்க வேண்டிய வேலை இல்லை, நான் வேலைக்காரி இல்லை, நீ இல்லதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னா என் பிள்ளைக்கு என் கணவருக்கு நான் தான் செய்யணும், நான் தான் அவளை நடத்தணும். நீங்க எவ்வளவு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர்களோ, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறீங்களோ, அவ்வளவும் தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவான். உங்க பிள்ளைகள், உங்க கணவர் உங்களை நிச்சயமாய் புகழுவாங்க. அதுல எந்த சந்தேகமும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவர்களும் அதை இடித்து போடுகிறார்கள். நாம் கட்டுறவங்களா இருக்கிறோமா, இடிக்கிறவங்களா இருக்கிறோமா? குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறோமா, அல்லது குணம் இல்லாத ஸ்திரீயா இருக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆண்களுக்கும் அதுதான். அன்பு செய்கிறவளா இருக்கிறோமா, கசந்து கொள்கிறவளா இருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறபடி மனைவி பிள்ளைகளை குடும்பமாய் கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு ஒரு தலைவனாய் இருக்கிறோமா, அல்லது தலைமத்துவத்தை இழந்து நிற்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்த காரியங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள கொடுப்பதற்கு உங்க கரங்கள் நீட்டப்பட்டு இருக்குதா, அல்லது கரங்களை குறுக்கி கொள்ளுகிறோமா? எனக்குன்னா அதையெல்லாம் என் மனைவி தான் செய்ய, நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்படி இருக்கிறது அல்ல. மனைவியோடு இணைந்து நீங்களும் அவர்களுக்கு உதவும்படிதான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கலாமா? அவங்களே வேலை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? தவறு. அவளோடு இணைந்து கொள்ளுங்க. எந்த விதத்தில் உதவலாம் என்று கேளுங்க. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, எப்பா உங்ககிட்ட சொல்றதை விட நானே செஞ்சுட்டு, அல்லேலூயா, நீ செய்யறன்னு சொல்லி என்ன பண்ணுவ? எல்லாத்தையும். கர்த்தருக்கு மகிமை உண்டா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, உங்க அன்பை வெளிப்படுத்துங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். தேவன் அதுதான் நம்மிடத்துல விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.